Hi friends, good morning. In this video, 64 questions NEET 2022 question paper is 5 code number is 5. Okay, 298 Kelvin standard electrode potentials Cu2 plus Cu, Zn2 plus Zn, Fe2 plus Fe, Ag plus Ag, copper Gu2 plus Cu 0.34, Zb2 plus C 0.76 volt, Fe2 plus F 0.44 volt, Ag plus Ag 0.8. Basis of standard electrode potential, அதாவது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அடிப்படையில் predict which of the following reaction can occur. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. அதாவது ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அதை பொறுத்து இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. கீழே கொடுத்து 4 ஆப்ஷன் ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேல்யூ வந்து ஆர்டர் பண்ணணும். முதல்ல வந்து ஆர்டர் பண்ணணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் எப்படியோ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொன்னாக்க, ஃபஸ்ட்டு ஏஜி ப்ளஸ் ஏஜி 0.80 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து காப்பர் வந்து அதோட கம்மியாக கொடுத்துருக்காங்க 0.34. தேர்டு வந்து 0.44 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க Fe2 ப்ளஸ். அப்புறம் ஜிங்க், லாஸ்ட்டில் ஜிங்க் வருது 76 வோல்ட்டு மைனஸில் போகுது. ஸோ அதிக ரிடக்ஷன் எதுக்கு ஆகுதுன்னு சொன்னாக்கா, எதுக்கு அதிக வேல்யூ இருக்கோ அந்த ரிடக்ஷன் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் ரிடக்ஷன் அதிகமாகுது. ஆக்சிடேஷன் எதுக்கு அதிகமாகுதுன்னு சொன்னாக்கா, ரொம்ப வந்து மைனஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக, மைனஸ் வேல்யூவில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப ப்ளஸில் அதிகமாக இருந்ததுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கும். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நடக்கணும்னு சொன்னாக்கா ரொம்ப மைனஸ் வேல்யூவில் இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரொம்ப கம்மியான வேல்யூ இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனை பாருங்கள். FeSO4 ப்ளஸ் Zn ப்ளஸ் ZnSO4 Fe. அப்போது Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +2, Znோட 0. அப்போ 0லேருந்து 2ஆக மாறிக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு சொன்னாக்க ரொம்ப லோ வந்து தான் ரொம்ப வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஏற்ற இது இந்த ரியாக்ஷனில். அப்போ Fe2 ப்ளஸ்லேருந்து Fe0 மாறி இருக்குது. ஓகே, அப்போது இது வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. Fe ப்ளஸ் Fe0 ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொன்னாக்க ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ Fe2 ப்ளஸ் Fe இங்கே இருக்குது 0.44ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 0.44. அப்போ ஜிங்க் எப்படி கொடுத்துருக்காங்க -0.76ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அதிகமாக இருக்குது, இதுதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. மேபி Fe2 ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ரிடக்ஷன் ஆகுது பாசிபிள் தான், ஏன்னா ரிடக்ஷன் தான் ஆகிருக்கு. இது வந்து ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ரொம்ப அதிக ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்காங்க. ஸோ அதனால் பாசிபிள் கரெக்டு. CuSO4 Ag Cu2 ப்ளஸ். ஸோ +2லேருந்து +1 மாறிருக்கு. காப்பர் +2லேருந்து +1 மாறிருக்கு. சில்வர் வந்து இந்த 0லேருந்து +1 மாறி இருக்கு. அப்போது 0லேருந்து +1 மாறி இருக்கு சொன்னாக்கா, இங்கே 0 வந்து இருக்குது, இங்கே வந்து +1 மாறி இருக்குது. ஸோ 2+லேருந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஏஜியும் காப்பரும் கம்பேர் பண்ணுங்கள். காப்பர் 0.34, ஏஜி வந்து 0.8. ஸோ அதிகமாக இருக்குது, ரிடக்ஷன் அதிகமாகணும். இது வந்து ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஸோ 0லேருந்து 1 போயிடுச்சுன்னா ஆக்சிடேஷன் ஆகிருக்கு, இன்னும் ரிடக்ஷன் ஆகிருக்கு. என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் பாசிபிளாக இருக்கும் தவிர இந்த ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ ஏஜி ப்ளஸ் இந்த ரிவர்ஸில் போட்டுருந்தாங்கன்னா கரெக்டு நம்ம அர்த்தம். பட் இது வந்து இது ரிடக்ஷன் ஆகணும், இது ஆக்சிடேஷன் ஆகணும். ஏன்னா வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இது அதிகம், இது கம்மி. ஓகேவா? ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நாட் பாசிபிள். ஸோ என்னது இதுதான் ஆன்சர் இதுக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஏன்னா இது பாசிபிள் கிடையாது, இது பாசிபிள். மற்ற 2 ஆப்ஷனை படித்து பார்க்கணும் எப்படி சொல்லணும்.
CSO4 Zn. ஸோ 2 ப்ளஸ் இது வந்து 0. அப்போ 2 ப்ளஸ் ஸோ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, இது ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 0 மாறி இருக்குது, 2 ப்ளஸ் வந்து 0 மாறி இருக்குது, 0 வந்து 2 மாறி இருக்குது. இது பாசிபிள் தான், ஏன்னா இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது, இது ரொம்ப அதிகம். ஸோ ஈஸியாக வந்து நடந்துடும். ஓகே, இது கரெக்டு, இது கரெக்ட் நடந்திருக்கு. இது எப்படி பாருங்கள், +2 ஆக்சிடேஷன் 0, +2 வந்து 2 மாறி இருக்குது, Fe Fe2+ மாறி இருக்குது. ஸோ இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இது அதிகம், இது கம்மி, ஏன்னா வந்து 0.44 தான் இருக்குது, 0.44 தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக ஆன்சர்ஸ். ஓகே, 4 கொஷினும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து நீட் வந்து கேட்டுடுறாங்க. ஓகே, இது வந்து நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஓகேங்களா, சரி. இது 4 ஆப்ஷனும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது கம்பேர் பண்ணி பார்க்கணும், பொட்டன்ஷியல்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது 25. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டரைஸ் பண்ணி இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறது தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஆன்சர், ஒரு நாள் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.